இந்தியாவில் லாரி டிரைவர்ஸ் பத்தலையா? லாரி தொழிலே வேணான்னு விட்டுட்டு போறாங்களா, இல்ல இந்த தொழிலுக்கு யாரும் வரமாட்டாங்களா? கோவிட் டைம்ல 75:100 ரேஷியோல இருந்தாங்க. அப்படின்னா ஒரு 100 ட்ரக்ஸ்க்கு 75 டிரைவர்ஸ் வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ 100 ட்ரக்ஸ்க்கு வெறும் 55 டிரைவர்ஸ் தான் இருக்காங்க. இதனால லாஜிஸ்டிக்ஸ்லயே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் டிரைவர்ஸ் டிமாண்ட்ஸ் ஜாஸ்தியானதுனால தான் ரேட் ஜாஸ்தியா இருக்குன்னு கஸ்டமர்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயமே தெரியாம இன்னமும் கம்மி ரேட்ஸ்ல போற டிரைவர்ஸும் இருக்காங்க. இந்த லாஜிஸ்டிக்ஸ் ரேட்டை இந்தியா ஃபுல்லா ஒரே மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கும் போது இது ஒரு சிக்கலாவே இருக்கு. எப்படி இந்தியால 100ல் 8 இளைஞர்கள் வேலை எல்லாமே இருக்கிறத ஒரு சமூக பிரச்சனையா பார்த்தாங்களோ, அதே மாதிரி 45 லட்சம் ட்ரக்ஸ் சும்மா இருக்கிறதையும் ஒரு சமூக பிரச்சனையா பார்க்கணும். பால், காய்கறி, பெட்ரோல், டீசல், மஷினரிஸ், ஆட்டோமொபைல்ஸ்லாம் இந்தியா ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் லாரி டிரைவர்ஸ் தான். அப்ப 100ல் 45 லாரி சும்மா இருக்கிறதுனால சப்ளை ஸ்பீட் குறையும். நிறைய இடத்துல டெலிவரி டிலே ஆகும், நிறைய இடத்துல டெலிவரியே நடக்காது. லாரி டிரைவர்ஸோட டிமாண்டை புரிஞ்சுக்க ஈஸியா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒரு கவர்மெண்ட் பஸ்னே எடுத்துக்கோங்க. சென்னை டு கோயம்புத்தூர் போகுதுன்னா 8ல இருந்து 9 மணி நேரம் ஆகும். இப்போ போறது ஒரு டிரைவரா இருப்பாங்க, வரும்போது இன்னொரு டிரைவர் மாத்தி விட்டுருவாங்க. இப்படி பண்றதுனால 2 டிரைவர்ஸ்க்குமே ரெஸ்ட் கிடைக்கும், டிரான்ஸ்போர்டேஷனும் ஃப்ளோவா இருக்கும். இப்போ ஒரு பஸ்ஸுக்கே 2 பேர்னால தான் டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ளோவா இருக்கு. ஆனா இங்க 100ல் 45 வண்டி சும்மா நிக்குது. யாருக்குமே இப்படி வரக்கூடாது. இதோட ரீசனை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு கவர்மெண்ட் சைடு, இன்னொன்னு கஸ்டமர் சைடு. ரீசெண்டா விவசாயத்தை பத்தி நிறைய படம் வந்துச்சு. இப்ப அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மக்களே வாலண்டியரா வந்து போராடுறாங்க. இப்ப அதே மாதிரி தானே லாரி டிரைவர்ஸும். எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ற ஃபார்மர்ஸ் முக்கியமோ அதே மாதிரிதான் இந்தியா ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ற லாரி டிரைவர்ஸும் முக்கியம். லாரி ஓடலாம் அந்த ஒரு அரிசி எங்க இருந்து வந்துரும், இது எப்படி வரும்? இது ஒரு பைக்ல. சோ கவர்மெண்ட் லாரி டிரைவர்ஸ்க்குன்னு ஒரு ரெப்புடேஷன் கிரியேட் பண்ணியே ஆகணும். லாரி ஓட்டுறவங்க எல்லாம் கவர்மெண்ட் மேல சொல்ற ஒரு காமனான கம்ப்ளைண்ட் போலீஸ் லஞ்சம் வாங்குறது. நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோலயே நிறைய பேர் அவங்களோட இன்சிடென்ட்ஸை ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு சைடு லாரியை சுத்தி நடக்கிற திருட்டு. ஒரு சரியான ரெஸ்டிங் ஸ்பாட்ஸ் கூட இல்லாம லாரி டிரைவர்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம அரை தூக்கத்துல இருந்தாலும் சரி, டயர்டா இருந்தாலும் சரி, டோல்கேட்ல வண்டி நிப்பாட்டே விட மாட்டாங்க. இப்ப கஸ்டமர் சைடு லோடிங்க்கும் அன்லோடிங்க்கும் நடுவுல எங்கேயாச்சும் வண்டி ஹால்ட் ஆகுதுன்னா அதுக்கான சார்ஜஸை கொடுக்கறதே இல்ல. நீங்க லாரியை மட்டும் ஹால்ட் பண்ணல, அவங்க டைம் அண்ட் எனர்ஜி ரெண்டுத்தையுமே சேர்த்து ஹால்ட் பண்றீங்க. நெக்ஸ்ட் பேரம் பேசுறது. 85 ஒரு லாரி டிரைவர் ரேட் கொடுத்தாலே அதுல அவன் டீசல் செலவு, டோல் காஸ்ட் செலவு, சாப்பாடு செலவு, அப்புறம் ஆள் கூலி, இதுலயும் நீங்க வந்து குறைக்கிறதுனால நிறைய டிரைவர் சாப்பிடாமலே வண்டி ஓட்டுறாங்க. மாஷா அல்லாஹ், டீ குடிச்சே உங்களை வளர்த்தாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தே ஆகணும். அப்பப்போ எஜுகேஷன், என்வாயரன்மெண்ட், ஈகோசிஸ்டம்க்கு